இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்புகள்: யாரிடம் மாற்றம் வந்தால் நாட்டிற்கு முன்னேற்றம் வரும்? அரசியலை நம்பும் அப்பாவி தொண்டனிடமா? திரைப்பட மோகத்தில் காலத்தை விரயமாக்கும் ரசிகனிடமா? கவர்ச்சி விளம்பரத்தில் ஏமாறும் பொது ஜனங்களிடமா? காதல் மோகத்தில் கரைந்து போகும் இளைய சமுதாயத்திடமா? சிக்கலுக்கு காரணமான சொந்த பந்தங்களிடமா? இதுதான் தலைப்பு. இப்போ குடும்பத்தில் சிக்கல்களுக்கு காரணம் சொந்த பந்தங்கள். அதை பற்றி நீங்கள் பேசுங்க. வீட்டில் இருக்கிற சொந்த பந்தமெல்லாம் ஒழுக்கமாக வாய் மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னாவே நாடு என்னைக்கோ வல்லரசாயிப்போம். யாராலும் விடுறாங்களா? நிம்மதியாக வாழ்றக்கு விடுறாங்களா? யாரால் காத்தால எந்திரிச்சு பால் கறக்கலாம்னு போய் உட்கார்றோம். அந்த பால் கறக்கறக்கு அந்த காப்பி போடுறதுக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை. நீ எந்திரிச்சு காப்பி வை, நான் எந்திரிச்சு காப்பி வை, கடைசியில் உங்கள் அப்பன் காப்பி வச்சு கொண்டு கொடுக்கணும். மாமியார் மருமக சண்டை வருதுங்கிறீல்ல, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. சத்தியமாக எனக்கு மாமியாருக்கு சண்டை வந்ததே இல்லைங்க சார். என்னைக்கு நான் வலது காலை எடுத்து வச்சு என் மாமியார் வீட்டுக்கு போனோனோ அன்னைக்கே அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்படி சண்டை வரும்? சினிமா கூட்டிகிட்டு போல என் பொண்டாட்டி பேசிக்கிட்டே இருந்தா. சரி, எங்கள் மாமனார் எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்குறாரு. முந்தினாலே சொன்னாங்க, வெடிச்சா காத்தலை மாப்பிள்ளை கண்ணாலா 2 வீலர் வருது 2 வீலர் வருதுன்னு. எங்கள் தோட்டத்துக்குள்ளே முதல் 2 வீலர் வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு தான் சில்லாங்காட்டுக்குள்ளே 11 உருப்படி வங்காளி வீட்டில் எனக்கு தான் முன்ன எங்கள் மாமனார் 2 வீலர். ஒரே பரபரப்பு. அப்பாச்சியாக இருக்குமா, இல்லை கரிஸ்மாலாக இருக்குமா, இல்லை இப்போ சிபி செட்டாக இருக்குமா, பல்சராக இருக்குமான்னு பல்ல விளக்கிட்டு காத்தால் பார்க்குற மாட்டு வண்டி வாசலில் நிற்கிது. சரி, போலான்னு சினிமா கூட்டிகிட்டு போனான் பொம்பளைய. அங்கே போனால் தான் ஒழுக்கமாக பாட்டு போடுறாங்களா? ஒருத்தி போடுறா ஆம்பளை ட்ரெஸ்ஸு பொம்பளை போட்டிருக்கிறா, பொம்பளை ட்ரெஸ்ஸு ஆம்பளை போட்டிருக்கிறா. அதை பார்த்து போட்டு என் பொண்டாட்டி நீ நைட்டி போடுங்கிறான். பக்கத்து வீட்டுக்கிற மாதிரி பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே ஆடுது. ஏன்னா இதுதான் சிம்பாலிக்கான். பேய் பிடிச்சிக்கிட்டே இப்படி வளைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம், தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்குவாங்களாம். உட்கார வச்சிருக்குது நடு வீட்டில், ஆசாரத்தில் உட்கார வச்சிருக்குது திண்ணீர் வேப்பந்தலை உடக்க எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்குது. நடிக்கிற இதுதான் ஓப்பனிங். அது என்னன்னா பாட்டு வேற கூட. புங்க மரம் புளிய மரம் சோழ சோழ நீ பிடிச்சிருக்கும் பொண்ணாளுட்டு போல போல. நார்த்த மரம் நெல்லி மரம் சோழ சோழ நீ நாடி வந்த பொண்ணாளுட்டு போல போல. பாலமரம் அள்ளி மரம் சோழ சோழ நீ அண்டி வந்த பொண்ணாளுட்டு போல போல. அடுத்தது அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வேற. எப்படி தெரியுமா? அப்படின்னா பேய் போயிடுச்சுன்னு அர்த்தமா? கேப் மாதிரி பாருங்க என்ன வேலை பண்றான்னு. அடுத்து விபூதி எடுத்து மூஞ்சில போது 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 போது. எங்க போகுது? பூரா பணம் பூரா பாய்க்கெட்டுக்குள்ள போகுது. கேப் மாதிரி தானே. இது யார் நம்பரா? வீட்டில் இருக்கிற பொம்பளையோ, ஐயோ சத்தம் போடாதீங்கோ, பக்கத்தில் பேய் ஓட்டுறாங்கோ, நம்ம வீட்டுக்கு வந்துரு, ஏன்னா உனக்கு சொந்தக்காரியாவா? இந்த காலத்து இளைஞன் எப்படி தெரியுமாயா காதலிக்கிறான்? ஏண்டா லவ் பண்ணி நாசமா போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன பார்த்து சொல்றாயா, ஹலோ லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு முடிவு பண்ணி, அவளுக்கு எத்தனை அண்ணன் இருக்கு தம்பி இருக்குன்னு முடிவு பண்ணி, அதற்கெல்லாம் முன்னாடி அவளோட கேரக்டர் முடிவு பண்ணி, அவ ஃப்ரெண்டுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆகி அவளோட செல் நம்பர் வாங்கி அவளுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணா அவ ரொம்ப கூலா ஹூ ஆர் யூன்னு மெசேஜ் பண்ணுவா. செருப்புல அடிச்ச மாதிரியே இருக்கும். இதையெல்லாம் தாங்கிட்டு அவளை ஐ லவ் யூ டீன்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே, கேட்ட உங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நாய் மாதிரி லோ லோ லோன் சுத்துற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறான். ஒரு பொது இடத்துல காதல்ங்கிற பேர்ல ஒரு ஆணும் பெண்ணும் தப்பா நடந்துட்டு இருக்கிறத பார்த்த ஒரு அமைப்பு அவங்கள சத்தம் போட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா போயிருக்கணும். ஆனா அவங்க போகல. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 2 பேர் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் கிட்ட சொன்னா, இப்படி ஒரு காலேஜே ஒன்னு திரண்டு சொல்லவே கேவலமா இருக்கியா முத்த போராட்டம்னு சொல்லி நடத்துறாங்க. வெக்கமா இல்ல இந்த மாதிரி முத்த போராட்டம் நடத்துறதுக்கு? அத அவங்க அம்மா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாங்க அவங்க பெத்தவங்களை பத்தி? இதனால தானே சொல்றேன், காதல் மோகத்துல கரைஞ்சு போற இளைஞர்கள் மாறணும்னு சொல்லி. முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாத்தியாரை நம்பி பொட்ட பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. இப்பவெல்லாம்
பசங்களை நம்பி டீச்சர் அனுப்ப மாட்டேங்கிறாங்களா இல்ல டீச்சரை நம்பி பசங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்களேனே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பையன் டீச்சரை எடுத்துட்டு ஓடுறானா இல்ல டீச்சர் பையனையே இழுத்துட்டு ஓடுறாடான்னு கூட தெரிய மாட்டேங்குது. உண்மையான காதல்னா என்ன தெரியுங்களா? பெத்தவ செத்தா இவ சாக மாட்டான், ஃப்ரெண்ட்ஷிப் செத்தா இவ சாக மாட்டான், மற்ற உறவினர்கள் செத்தா இவ சாக மாட்டான். ஆனா காதலனோ காதலியோ செத்து போயிட்டா மட்டும்தானையா இவன் தன்னோட உயிரை மாச்சுக்கிறான். இந்த காலத்து இளைஞர்களோட காதல் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணையை விட்டுட்டு போயிட்டாலோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்டர்நெட்னு அந்த பொண்ணு மானத்தையே வாங்குறானே, இதுக்கு பேர் காதலா? இதனால தானையா சொல்றேன் இன்றைய இளைய சமுதாயம் மாறினாதான் நம்ம நாட்டுக்கு முன்னேற்றம் வரும்னு சொல்லி. அன்னைக்கு வெள்ளக்கார மட்டும்தான் நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பன்னாட்டு நிறுவனங்களும் விளம்பரங்கிற பேரில் நம்மளை வந்து ஆட்சி செய்யறான். ஆனா எந்த விளம்பரமும் இல்லாம நம்ம மண்ணுல பிறந்த கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் இடையில சூலூருங்கிற இடத்துக்கு பக்கத்துல கலங்கல் பகுதியில் வாழ்ந்த ஜிடி நாயுடு என்கின்ற விஞ்ஞானி கண்டுபிடித்தானே அத்தனை பெரிய சாதனை. என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுங்களா? சாதாரண பிளேடுல இருந்து ஏரோப்ளேன் வரை கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு பிளேடு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, அரையனாவுக்கு பிளேடு. அதனுடைய மகிமை எப்படி தெரியுங்களா? 600 வருஷத்துக்கு சேவ் பண்ணலாம். எங்க தாத்தா சேவிங் பண்ணி, எங்க அப்பா சேவிங் பண்ணி, நான் சேவிங் பண்ணி, என்ற பரம்பரையே சேவிங் பண்ணாலும் அது முறை மாறாது, அப்படியே இருக்கு. மீண்டும் மீண்டும் தீட்டிக்கிறான்னாரு. ஆனா இன்னைக்கு என்னடான்னா, ஒரு பிளேடுடைய விலை 5 ரூபா 7 ரூபா, அதனுடைய தயாரிப்பு 50 காசு. எப்படி இந்த 7 ரூபா வந்துச்சுன்னா, அதுக்கு விளம்பரப்படுத்துறான் பாத்தீங்களா? ஒரு நடிகை வர சொல்றான், ஒரு நடிகனை நிக்க வைக்கிறான், 2 பேரையும் ஸ்லோ மோஷன்ல ஓட வைக்கிறான். மெதுவா அந்த பொண்ணு அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய் அவருடைய கன்னத்தை, நடிகருடைய கன்னத்தை தடவி பார்த்து, அத்தான் உங்கள் கன்னம் அதிக வலுவழுப்பா இருக்கிறது, இதற்கு என்ன காரணம்? உடனே பச்சக் பச்சக்னு ஒரு முத்தம். உடனே அந்த நடிகர் சொல்றார், கோல்மால் கோல்மால் கோல்மால். கோல்மால் பிளேடா? இதுக்கு நம்மால் ஜொல்லுட்டு 50 காசு பிளேட 5 ரூபா கொடுத்து வாங்கி சேவிங் பண்றான். இந்த பக்கம் சேவிங் பண்றக்குள்ள இந்த பக்கம் தாடி வந்துருது. உண்மையான விளம்பரம் இருக்குதா? ஒருத்தன் வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லி, வேலை கிடைக்கலையேன்னு சொல்லி விஷத்தை வாங்கி குடிச்சான். இனிமேல் நம்மளால பொழைக்க முடியாதுன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரர்கிட்ட, வெரி குட், பையன் தப்பிச்சிட்டான், ஏன்னா அவன் குடிச்சது விஷம் ஒரிஜினல் அல்ல, டூப்ளிகேட் தாங்க. உடனே டாக்டர் என்ன பண்ணாரு, கவலைப்படாத, அவனை நான் காப்பாத்திட்டேன், இந்த மருந்து 1 மாசத்துக்கு குடி, வயிற்றில் இருக்கிற அத்தனை விஷமும் முறிஞ்சு போயிடும்னு சொல்லி மருந்து எழுதி கொடுத்தாரு. மருந்தை வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு மூடி தான் குடிச்சான், ஆள் செத்து போயிட்டான். ஏன்னா மருந்துல கலப்படம். தமிழ்நாட்டில், அதுவும் வெப்ப பிரதேசமாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் கருப்பா இருந்தா தப்பா, கருப்பா இருந்தா சரி, சிகப்பா இருந்தாதான் சந்தேகம். ஆனா இந்த விளம்பர கம்பெனிக்காரன் படுற அல்லல்கள் இருக்குது. ஏன் கருப்பா இருக்கிற இந்த கிரீமை போடு, 1 வாரத்துல சிகப்பாயிரலாம், 10 வாரத்துல சிகப்பாயிரலாங்கிறான். கடைசியில செவந்தது என்னமோ மூஞ்சி இல்ல, கைதான். பார்த்தேன். வாங்க சார், வாங்க வாங்கக்கா, வாங்கண்ணா வாங்க. மேலே பாரு ஏரோப்ளேன் ஓடுது, கீழே பாரு கப்பல் ஓடுது, ரோட்டிலே பாரு பஸ் ஓடுது, தண்டவாளத்தில் பாரு அம்மா ட்ரெயின் ஓடுது, தலையில பாருங்க பேன் ஓடுது. பேன் ஓடுதுன்னு நினைச்சு கவலைப்படாதுங்க, குணமாக்கோட சக்தி எங்க தைலம் எடுத்துட்டு இருக்கு. இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில குக்கரி தைலம் தாங்க இது. பாருங்க, 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் எடுங்க, 4 சொட்டு தைலத்தை எடுங்க, சூடு பறக்க உச்ச மயத்தில் வச்சு தேய்ங்க, காலையில எந்திரிச்சு சுடி தண்ணி வச்சு குளிங்க, காலையில உள்ளது அத்தனையும் போயிடும். நானும் அதை நம்பி அந்த தைலத்தை வாங்கி 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் கலந்து 4 சொட்டு தைலத்தையும் சேர்த்து சூடு பறக்க உச்ச மண்டையில் வச்சு தேய்ச்சி காலையில எழுந்திரிச்சு சுடி தண்ணி வச்சு குளிச்சங்க. பேனு மட்டும் இல்லைங்க, முடியும் போயிடுச்சுங்க. ஒரு 3 முடிச்சாலே முட்டாளான கேளு கேளுங்கண்ணா, நான் இருந்தேன் தேருக்குள்ளே, இப்போ உளுந்தேன் சேருக்குள்ளே. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால அப்பா அம்மாக்கு பிய்யவே இருந்தனுவே, கல்யாணம் முடிச்சோன்னு சேருக்குள்ள விழுந்துட்டோம்ங்கிறேன். நான் கேட்டேன், பொறுமைக்கு பொம்பளைக்கு அதிகமா ஆம்பளைக்கு அதிகமான்னு? அவ சொன்னா, பொறுமைக்கு எப்பவுமே பொம்பளை தாயா அதிகம், அறிவு கட்டவனே. கிட்ட போய் நின்று தப்புக்குன்னு கட்டி பிடிச்சேன், பலார்னு ஒரு அறிவு விட்டுட்டா. நான் சொன்னேன், பாத்தியா உனக்கு பொறுமையே இல்லை, எனக்கு கட்டிப்பிடி, நான் பொட்டாட்ட கம்மன் நிற்பேன். ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்க மனசுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களோட மனசுக்கும் வித்தியாசம் தெரியுமா உனக்கு? என்ன கதை? இந்த பொம்பளை பிள்ளைங்க மனசு இருக்கு பாருங்க, தோசை மாதிரி, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். ஆனா ஆம்பளை பிள்ளைங்க மனசு இருக்கு பாருங்க, இட்லி மாதிரிங்க, எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் வெள்ளையாவே இருக்கும். சரி வா ரயிலுக்கு போகலாம்னு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் திருப்பூரில் ஏறி வந்துட்டுங்க. ரயில் பெட்டி சேனலாக தானே இருக்குமா.
ஏறி நான் உள்ளுக்கடை குச்சிட்டு அவளை வெளிக்கடை வச்சுக்கிட்டு சரி நீ தோட்டம் போயிருவியான்னு அதெல்லாம் அருமையாக போயிரும் போங்க அப்படின்னா. ராத்திரி 1:30 மணி செம்மொழி எக்ஸ்பிரஸில் உட்காந்துருக்கிறேன். ரயில் கிளம்புது, கூகுது இவ. அட ரயிலு தான் ஊழையோட நீ எனத்துக்கு ஊழையோட நான் செத்தா போயிட்டு மழை கல்லாட்டு இருக்கிறேன் ஏன் அழுகிறேன்னு. மாமா உடைய ரயில் கம்பிக்குள்ள பார்க்கும்போது ஜெயில் கம்பிக்குள்ள பார்க்குற மாதிரியே இருக்குது மாமா எனக்கு. ஒரே ஒரு கத்த மனுஷனா பிறக்க போறா, சத்தியமே எழுதி வச்சு இன்னொருக்கா யாரும் பிறக்க போறது இல்லை. நான் சொல்ல முடியுமா இன்னொருக்கா குப்பி வேளத்தில் மஞ்சநாதம் வந்து பிறப்பான்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் ஒவ்வொரு சொந்த வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். தங்க தட்டு கொடுத்தா சந்தோஷமா இருமா, வெள்ளி தட்டு கொடுத்தா சந்தோஷமா இருமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த உண்மையான சந்தோஷம் வரும். குடும்பத்தில் சிக்கல் வர்றது அப்படிங்கிறது வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே மட்டுமே வரக்கூடியதல்ல. இந்த கெஸ்ட்டு மாதிரி யாராவது வருவாங்க, அவங்க கூட வந்து லேசாக அப்படி லேசாக பற்ற வச்சுட்டு போவான். சும்மா டச் பண்ணி விட்டா போதும். வந்து கேட்பான், ஏம்மா காவேரி உன் வீட்டுக்காரர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை எங்கேயோ வெளியே போயிருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே இவன் பேசாமல் போகலாமில்ல, எங்கே போயிருக்கா என்னன்னு கேட்டு போகலாமில்ல. அது சரிம்மா கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அறுவடை காலத்தில் எலிக்கே எட்டு கூத்தியாவான், சரி எந்த வீட்டுக்காரர் தெரியல அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ சும்மா இருக்கிற பொம்பளைக்கு ஆஹா அடிக்கடி இந்த ஆள் கொஞ்சம் வேலையாக போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி சில நேரங்களில் வந்த சொந்த பந்தங்கள்னால கூட அந்த பிரச்சனைகள் வர்றதுண்டு. ஒரு கவிஞர் மனுஷனோட வாழ்க்கையை 8ஆ பிரிச்சு சொல்லியிருக்காரு. முதல் 8ல பேசி பழகிக்கணும், 2வது 8ல படிச்சு முடிச்சிடணும், 3வது 8ல கல்யாணம் பண்ணிக்கணும், 4வது 8ல புகழ் பெறணும், 5வது 8ல சம்பாதிக்கணும், 6வது 8ல ஞானி ஆயிரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த கவிஞர் சொன்ன இந்த 8லையுமே காதல்ங்கிற ஒரு வார்த்தை வரவே இல்லையே. லவ் பண்றேன்னு சொல்லிட்டு 3 மாசம் 6 மாசம் லவ் பண்ணிட்டு குழந்தைய பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விட்டுறாங்க. விட்டுட்டு இந்த பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், இந்த பொண்ணு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா போயிடுறாங்க. ஆனா அந்த குழந்தையோட நிலைமை கேள்விக்குறிதானே. ஒரு பொண்ணு 12th படிச்சுச்சு, அந்த பொண்ணை கொண்டு போய் கோயட்ல ஜாயின் பண்ணி விட்டா அந்த பொண்ணு கெட்டு போயிருன்னு சொல்லி மகளிர் காலேஜ்ல கொண்டு போய் அந்த பொண்ணை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த பொண்ணு நல்லா படிச்சுச்சு. அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்து நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு 3 நாள் எங்கேயோ வெளியே போயிருச்சு. அதே ஊருக்கு அவங்க அப்பா ஒரு வேலை விஷயமா வந்து சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, நம்ம பொண்ணு இங்க ஹாஸ்டல்ல தானே படிக்கிறா, இவளை பார்த்துட்டு போயிடலான்னு உள்ள வந்து வார்டன் கிட்ட பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா அங்க பொண்ணு இல்ல. பொண்ணு வெளியே போய் 3 நாள் ஆச்சு, உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லி வார்டன் சொல்றாங்க. இவரும் அரக்க பறக்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஏம்மா பொண்ணு வீட்டுல இருக்கான்னு கேக்குறாரு. அவங்க சொன்ன ஒரே பதில் பொண்ணு வீட்டுல இல்லைன்னு. சார் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போன அடுத்த செகண்ட் பொண்ணு ஹாஸ்டலுக்குள்ள வந்துருச்சு. அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா விசாரிச்சு அதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு 3 நாள் அவ லவர் கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லி. ஐயா, பெத்தவங்க பொண்ணுங்க மேல நம்பிக்கை வைக்கிறது எதுக்கு தெரியுமா? அவங்க நம்பிக்கையை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தானே இருக்காங்க. ஆனா இன்றைய இளைஞர்கள் அந்த நம்பிக்கையை புறக்கணிச்சிட்டு இருக்காங்களே. காதல்ங்கிறது தேங்காய் சட்னி மாதிரி அரைச்ச உடனே கெட்டு போயிடும். கல்யாணங்கிறது எப்படி தெரியுங்களா? தக்காளி சட்னி மாதிரி சும்மா 3 நாளைக்கு சுட வச்சு சாப்பிடலாம். ஒரு பையன் 12th 1150 மார்க் வாங்கி அவனையும் ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட எனக்கு பைக் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு கேட்டான். அவரோட பைக்கை வித்துட்டு கடனை உடனே வாங்கி பைக் வாங்கி கொடுத்தாரு. அந்த பையனும் 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா போயிட்டு வர்றத அப்பாவும் பார்த்தாரு. அதே அப்பா ஒரு நாள் ரோட்ல எதிர்ச்சியா நிக்கிறப்ப தானையா தெரியுது அதே பைக்ல அவரோட பையன் இன்னொரு பொண்ணை பின்னாடி துப்பட்டாவால மூடி கூட்டிட்டு போறான்னு சொல்லி. இத பார்த்து அந்த பெத்தவரோட மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு நினைச்சு பாத்தீங்களா? இதனால தானையா சொல்றேன் காதல் மோகத்துல கரைஞ்சு போற இளைஞர்கள் மாறணும்னு சொல்லிட்டு. இந்த விளம்பரத்தில் வர்ற அழகு சாதன பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் நமக்கு இலவசமாக கொடுத்தது தான். அதையவே பேரை மாற்றி விடுறான். ஒரு ஆயில் ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்தான், வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனியினுடைய ஆயில். என்னடான்னு பார்த்தா அதில் விளம்பரம் கொடுத்துருக்குறான். உங்கள் கண்களுக்கு கீழே கருவளையமா இந்த ஆயிலை பயன்படுத்துங்கள், கண் எரிச்சலா இந்த ஆயில் 2 சொட்டை விடுங்க, அடி வயிற்றில் சூடா தொப்புளு கீழே 2 சொட்டு விட்டு தேய்ங்க, பாதத்தில் பித்த வடிப்பா இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கன்னா. நானும் போய் எவ்வளவுன்னு கேட்டேன். 1000 ரூபானா. சரி பரவாயில்லையேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க பாட்டி வந்தாங்க, அந்த பாட்டில் எடுத்து என்னடா மருந்துன்னு சொல்லி கையில ஊற்றி பார்த்துட்டு பொழிர் ஒரு அப்புட்டாங்க. ஏன் பாட்டி அடிக்கிறேன்னு? டேய் இது விளக்கென்னடா,
ஏன்டா கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்தாலும் சரி, உடம்பு சூடா இருந்தாலும் சரி, பித்த வெடிப்பா இருந்தாலும் சரி, விளக்கெண்ணெய் விட்டா போதுண்டா, உன்னை எவரோ மாங்காமலை நாக்கி தலையில 1000 ரூபாய் கட்டி இருக்கிறாங்க. என் பாட்டிக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. ஒருத்தர் ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார். உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு ராகு 8ஆம் வீட்டில் இருக்கார், கேது 3ஆவது வீட்டில் இருக்கார், சுக்கிரன் 5ஆவது வீட்டில் இருக்கார். உடனே ஒரு பதில் சொன்னார், யோ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு எப்பயா வீடு கிடைக்கும்னா 10,000 ரூபாய் கொண்டு வந்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்கிறான். எப்படி எல்லாம் ஏமாத்துறான் பாருங்க. நம் நாட்டினுடைய இளநீருக்கு எந்த நடிகனும் இதுவரைக்கும் விளம்பரத்துக்கு வரல. நம் நாட்டினுடைய விவசாயினுடைய விளைபொருளை சொல்லுவதற்கு யாருமே விளம்பரத்துக்கு வரல. இதெல்லாம் விளம்பரத்துக்கு வராம பன்னாட்டு கம்பெனிகளுடைய விளம்பரத்துக்கு கொண்டு வந்து குவிச்சு இந்தியாவை மேலும் மேலும் ஏழை நாடா மாத்தி பிச்சைக்காரனா மாத்திட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து பொதுமக்களே இந்த கவர்ச்சி விளம்பரத்தை நம்பி ஏமாற வேண்டாம். எனக்கு ஜோசிகாரர் மேலெல்லாம் கோபமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜோசிகாரர் கொஞ்சம் டெக்னிக்கலாக மூளை உள்ள ஆள், அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். என்னென்னா எவனோ ஒருத்தர் உடம்புக்கு சரியில்லை, என் பையன் ஆப்ரேஷனு, பொழைப்பானா பொழைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குய்யோ முறையோன்னு அழுதுட்டு வந்து நின்னார். ஜோசியர் வந்து அவர் அசிஸ்டன்ட் இருப்பான்ல, டேய் பின்னால் கிணத்துக்கிட்ட போ, இந்த தண்ணி சேர்ந்த இடத்துல கீழே கூழாங்கல் இருக்கும், ஒரு கல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டுருக்கான். நாளை கழிச்சு ஆப்ரேஷனு என்ன ஆகணும் தெரியலையா, பொழைப்பானா பொழைக்க மாட்டானா அப்படின்னு ஒன்று அவர் உடனே அந்த கல்லை கொண்டு வந்து வச்சார். கொடுத்து அவங்ககிட்ட பூஜை ரூமில் கொண்டு போய் வைங்க, வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து பாருங்கள், நாளான்னைக்கு ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆள் ஆப்ரேஷன் முடிஞ்ச ஒரு நாள் கழிச்சோடனே ஒரு பெரிய தட்டு நிறைய தாம்பாளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பணமெல்லாம் வச்சு அதில் பழங்களை எல்லாமே வச்சு கொண்டு வந்து, ஐயா பொழைச்சிட்டாரியா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கல்லை கொண்டு போய் பூஜையில் வச்சேன், பொழைச்சிட்டாரு அப்படின்னா. உடனே அவன் போனதுக்கப்புறம் சிசியும் கேட்டான், ஏங்க டெய்லியும் தான் கிடக்குது அந்த கல், அது மேலே தான் நின்றுட்டு தண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கோம், அதை கொண்டு போய் வச்சு பூஜை ரூமில் அது என்ன சக்தி அப்படின்னாட. ஒன்றும் இல்லைடா, அந்த கல்லை கொடுத்தது வந்து அவன் பொழைச்சிக்கிட்டா அவனே சொன்னான் பார்த்தியா சக்தியானது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து உடனே வந்து காசு பணமெல்லாம் கொடுத்துட்டான். ஒருவேளை மண்டை போட்டுருந்தான்னு வை, நானே அன்னைக்கே சொன்னேயா கல் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ என்னென்னா உன் பையன் கல் மாற பொழைச்சிட்டான்னு கூட சொல்லிக்கலாம். அதனால் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நான் ஜோசிக்காரனா அப்படி தான்டா சொல்லணும், இதுதான் என்கிட்ட நீ மெயினாக கற்றுக்கணும் அப்படின்னாரு. ஜோசியத்தை விட இதுதான் மெயினாக கற்றுக்கணும் பாரு. அதே மாதிரி இன்னொரு ஜோசியர், அவர்கிட்ட கேட்டேன் நான், எப்படிங்க நீங்கள்லாம் சிலதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, சார் இது என்ன பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ண்ணா, எப்படி வந்து கரெக்டாக சொன்னேன். ஏன் சார் ஒரு மனுஷனுக்கு என்ன, நல்லா இருக்கிறவன் நல்லா 3 நேரம் சாப்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறவன் வர்றான் எங்ககிட்ட, வரமாட்டான். அவன் வேலை உண்டு, அதை பார்த்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு போவான். வர்றவன் என்ன கஷ்டத்தில் வருவான், பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு வருவான், இல்லைன்னா கடங்காரனாக இருக்கிறேன் அது ஏதாவது சீக்கிரம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வருவான், இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா அவர் தேருவாரா தேர மாட்டாரான்ட்டு வருவான். இப்படி அவனுக்கு இருக்கிறதே மொத்தம் ஒரு 5 பிரச்சனை தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பொண்ணு அப்படின்னு ஒன்றே அவனுக்கு ஆஹா அப்படின்னு 2 பேரும் திரும்பி பார்ப்பாங்க, கல்யாண பிரச்சனை தானே அப்புறம் ஆமான்ருவாங்க. அது மாதிரி நாங்கள் சும்மா லீட் எடுத்து தான் அவங்க ரியாக்ஷன் தெரியும், அதில் நாங்கள் வந்து இது பண்ணோம். ஏன்னா கடன் ஆரம்பிக்கும் போது இப்படி தலையாட்டுவாங்க, அப்புறம் உடனே ஆமாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லுவோன்னு. அதனால் நம்மளுடைய சைக்காலஜிங்கிறது தான் ஜோசியங்கிறது. அதனால் அது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா எல்லோரும் ஜோசியர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போயிடக்கூடாது. சில பேர்த்துக்கு வந்து ரெண்டுமே நல்லதும் கெட்டது ரெண்டுமே நடக்க ஒரே நேரத்தில் நடக்குது. அந்த மாதிரி சிலதெல்லாம் நாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. எல்லாரும் சொல்றாங்க இந்தியன் சிஸ்டம் தவறா இருக்கு, அதனாலதான் அரசியல்ல இவ்வளவு கரப்ஷன் நடக்குதுன்னு. நான் சொல்றேன் சார், இந்தியன் சிஸ்டம் கரெக்டா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வார்ட் கவுன்சிலர், ஒரு வார்ட் கவுன்சிலருக்கு மேல ஒரு மேயர், ஒரு மேயருக்கு மேல ஒரு எம்எல்ஏ, அவருக்கு மேல ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த சீஃப் மினிஸ்டருக்கு மேல பிரைம் மினிஸ்டர், இது எல்லாத்துக்கும் மேல ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு பதவி. இப்போ ஒரு வார்ட் கவுன்சிலர் அவருடைய வார்டை சரியா பராமரிச்சிருந்தார்னா அந்த வார்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா வார்டும் சரியா பராமரிக்கப்பட்டா அந்த ஊர் நல்லா இருக்கும். இதே மாதிரி பல ஊர்கள் சரியா பராமரிக்கப்பட்டா ஒரு மாநிலம் நல்லா இருக்கும். பல மாநிலங்கள் சரியா பராமரிக்கப்பட்டா ஒரு நாடு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த அரசியல்வாதிகளும் அவரை நம்பி ஏமாந்துட்டு இருக்க மக்களும் மாறணும்னு. இன்னைக்கு ஒரு சாமானிய தொண்டை
பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் லஞ்சம் கொடுத்துதான் சார் ஆகணும். அது அந்த தொண்டை செஞ்ச பாவம், கோஷம் போட்டதுக்கு கிடைச்ச அவனுக்கு பரிசு. அவன் பிறந்தா லஞ்சம், படிக்க லஞ்சம், அவன் வேலைக்கு லஞ்சம், வேலைக்கு ப்ரமோஷன் வேணும்னா லஞ்சம், கடைசியில செத்து தொலைஞ்சிட்டா அங்கேயும் லஞ்சம் கொடுக்கணும் சார். இன்னைக்கு அரிசியோட விலை 40 ரூபாய், ஆனா சிம் கார்டு இலவசமா தரான். ரேஷன் கடையில 1 கிலோ அரிசி 1 ரூபாய், கட்டண கழிப்பிடத்துல 3 ரூபாய் சார். இன்னைக்கு பள்ளிக்கூடம் கல்லூரின்னு கட்டி நடத்த வேண்டிய அரசாங்கம் வீதிக்கு வீதி டாஸ்மார்க் கட்டி நடத்திட்டு இருக்கு. சாராய கடை நடத்திட்டு இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு பள்ளியையும் கல்லூரியையும் கட்டி இந்த கல்வியை வியாபாரமாக்கிட்டாங்க சார். வங்கிக்கு போனா வண்டிக்கு கடன் 5%, கல்விக்கு கடன் 12%. அரசியல்வாதிகள் எப்படி தெரியுமா சார்? குதிரை மாதிரி. அவங்க அந்த ஹார்ஸ் பவரோட வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா இந்த தொண்டர்கள் அவங்களுக்கு சரியான கடிவாளத்தை போட்டு நேர் பாதையில போக வைக்கணும். அப்பையும் அந்த பேராசங்கிற எண்ணம் வந்து அந்த அரசியல்வாதி தவறான வழிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அந்த குதிரையோட கைத்தை பிடிச்சி அந்த தொண்டை ஒரு இழுக்கணும். இழுத்தா அரசியல்வாதிங்கிற குதிரை அங்கேயே நிக்கணும். மறுபடியும் அதை நேர்வழிப்படுத்திட்டு அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா விட விட அந்த குதிரை அதே ஹார்ஸ் பவரோட மறுபடியும் ஓட துவங்கணும். ஆனா இதை செய்யறதுக்கு இன்னைய தொண்டனுக்கு வக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வக்கு இல்ல. எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஆறுகளையும் நதிகளையும் பெண்களா நினைப்பாங்க. கங்கா, யமுனா, காவேரி, வைகை, தாமிரபரணின்னு எல்லா ஆறுக்கும் பெண்ணோட பேர் வச்சாங்க. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு ஆறும் நதியும் பெண்ணுக்கு சமம், அவள் கலங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இன்னைக்கு எங்க ஊரு, என் திருப்பூர், நான் பிறந்து வளர்ந்து படிச்ச மண்ணு, இங்க இருக்கிற நொய்யலாறு கலகலன்னு ஓடிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு கலர் கலரா ஓடுது சார். இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள். லஞ்சத்தை வாங்கிட்டு சரியான சுத்திகரிப்பு ஆலை இல்லாத இந்த சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி கொடுத்துட்டான். அவன் அந்த சாயத்தை ஆத்துல கலந்துட்டான், நதியில கலந்துட்டான். அந்த நதியும் ஆறும் போய் சேருகின்ற இடத்துல விவசாயம் செய்ய முடியல, அதை குடிநீரா பயன்படுத்த முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரசியல்வாதி. அவனை தட்டி கேட்க வேண்டியது இந்த சாமானிய தொண்டன். நீ தட்டி கேட்க தயாராகு. அரசியல் மாறும், அரசியல் மாறினால் நாடு மாறும். இன்னைக்கு கல்வித்தரம் உயர்ந்துருச்சுன்னு எல்லா அரசியல்வாதிகள் சொல்றாங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ், 11ஆம் வகுப்பிலும் ஆல் பாஸ், 10வது வரான் பையன் ஃபெயிலா போறான், சூசைட் பண்ணிக்கிறான் சார். 1ஆவதுல இருந்து 9வது வரைக்கும் அந்த பையன் ஃபெயிலே ஆனதில்ல, தோல்வியே கண்டதில்லை. வெற்றியும் தோல்வியும் சகஜம், இதுதான் வாழ்க்கை, புரிந்துகொள். வாழ்க்கையின் தத்துவம், அது நீ அடைய வேண்டிய பக்குவம்னு சொல்லித்தர வேண்டிய இந்த கல்வி அவனுக்கு அதை சொல்லித்தர மறுக்குது. அதனாலதான் தோல்வியை ஏத்துக்க முடியாம அந்த மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிறான். இந்த மாதிரி தவறான எஜுகேஷனல் சிஸ்டம் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு யார் காரணம்னா இந்த அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதி கிட்ட ஒரு மாற்றம் வரணும்னா இந்த சாமானிய தொண்டன் இதையெல்லாம் உணரணும். அவன் மனசுல ஒரு புரிதல் வரணும். எப்ப அந்த புரிதலும் மாற்றமும் வருதோ அன்னைக்கு இந்த நாடு நிச்சயம் வல்லரசாகும், வல்லரசாகும், வல்லரசாகும்.
வேந்தர் டிவி எண் 35 நார்த் போல் கலைமகள் நகர் 3வது பிரதான சாலை ஈக்காட்டுத்தாங்கல் சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.